Yeah, hi, welcome to my channel CCA. Join with me, this is Sayed. நாம் இன்னைக்கு 360 கேமரா கேலிப்ரேஷன் எப்படி பண்ணுறோங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இதில் நிறைய விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். செட்டிங்குள்ளே போகிறோம், கேமரா செட்டிங்ஸ்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேலிப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து 4 கேமரா வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிரும். அந்த 4 கேமராவும் சரியான பொசிஷனில் இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலம் ஷீட்டு. அவன் டிஃபால்ட்டாக ஒரு 5 ஷீட்டு குடுத்துருப்பாங்க. நமக்கு தேவை 4x4 நோ லென்ஸில். அதில் குடுத்த உடனே அதுக்கப்புறம் உங்களுக்கு கேலிப்ரேஷன் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் கேலிப்ரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் கேலிப்ரேஷன் வந்து சில நேரத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலிப்ரேட் ஆகும். அது நம்ம போடக்கூடிய ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை பொறுத்து. நல்ல பிராண்டு மோக்கோ, அப்புறம் பிளாபங்கு இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டத்தில் வந்து நீங்கள் 360 போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கேலிப்ரேஷன் ஆயிரும். நார்மலாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கேலிப்ரேஸ்டு ஆகாது. அதுக்கு பதில் வந்து நம்ம வந்து மேனுவலாக கேலிப்ரேஷன் பண்ணுறோம். மேனுவலுக்குள்ளே வந்துட்டோம். மேனுவலுக்குள்ளே வந்ததுமே இந்த மாதிரி சின்ன சின்ன கார்னரில் இருக்கிற கட்ட மாதிரி காட்டும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா, இந்த கேமராவோட வியூ பாயிண்ட் வந்து கரெக்டாக வைக்கிறதுக்காக. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு கேமரா, இது 4 கேமரா சொன்னேன் இல்லையா? அந்த 4 கேமராலையும் ஃப்ரண்ட்டு, ரைட்டு, பேக்கு, லெஃப்ட்டு இப்படி ஒவ்வொரு வியூவும் காட்டும். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு கேமரா வந்து கேலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சின்ன சின்ன டாட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த கார்னர் வந்து ஷீட்டோட அந்த நீங்கள் கேலிப்ரேஷன் ஷீட்டில் வந்து பிளாக் கலரில் இருக்கு இல்லையா? இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணுறாங்க. இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் ப்ரொஜெக்ட் ஆகும். அது கரெக்டாக ஷீட்டோட எண்டு டு எண்டு வந்து நம்ம இதை மென்ஷன் பண்ணணும் கரெக்டாக. இப்போ 4னும் 8 பாயிண்ட் இருக்கும். 8மே கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டாப் வியூவில் இந்த மாதிரி காட்டும். டாப் வியூவில் காட்டும்போது இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா செக் பண்ணி ரீசெக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு கேமரா ஓகே. இப்போ ஃப்ரண்ட் கேமராவோட கேலிப்ரேஷன் முடிஞ்சுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரைட் சைடோட கேமரா. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபஸ்ட்டுக்கு பண்ணோமோ அதே மாதிரி ரைட்டுக்கு பண்ணுறோம். அதே மாதிரியே வந்து பேக் கேமராவுக்கும் பண்ணணும். அப்படியே வந்து லெஃப்ட் கேமராவுக்கும் பண்ணணும். இந்த மாதிரி 4 கேமராவும் கார்னரோட வியூ வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக செக் பண்ணி செட் பண்ணணும். அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமிங் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக, பதட்டப்படாமல், கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டாக அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கேலிப்ரேஷன் ஆயிரும். நிறைய பேத்துக்கு வந்து இந்த 360 கேமரா எதுக்காக நம்ம போடுறோங்கிறதே வந்து தெரியாமல் இருக்காங்க. 360 கேமரா வந்து வியூ பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய நினச்சிட்டு இருக்காங்க. 360ல அது மட்டும் விஷயம் இல்ல. ரொம்ப பர்ட்டிகுலரான விஷயம்னு சொல்லப்போனால் அதில் வந்து ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு வண்டியில் வந்து டிவிஆர் வச்சுருப்பாங்க. டிவிஆரில் வந்து மோஸ்ட்லி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் நிறைய வச்சுருப்பாங்க. சில வண்டியில் பேக் ரெக்கார்டிங்கோடு சேர்ந்து வரும். ஆனால் நமக்கு 360 போடும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம வச்சுருக்கிற அந்த 4 கேமராவுமே தனித்தனியாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது அது வந்து ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த ரெக்கார்டிங் வந்து பார்த்திங்கன்னா, கம்பெனி ஸ்டோரேஜ்லேயே ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் கொடுத்துருக்கிற ஸ்டோரேஜ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அதிகமாக ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, பென்ட்ரைவ் ஒன்று தனியாக போட்டுக்கணும். இப்போ ஆண்ட்ராய்டு எல்லா ஆண்ட்ராய்ட்லேயுமே வந்து பென்ட்ரைவ் போர்ட்டு வந்து 2 கொடுத்துருப்பாங்க. அது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறதே நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க. ஒன்று சார்ஜ் போடலான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சார்ஜ் போடுற பாயிண்ட்டு ஆண்ட்ராய்டில் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து இந்த டிவிஆரு, பென்ட்ரைவ் வந்து 2 பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். ஒன்று ஆடியோவுக்கும், ஒன்று வீடியோவுக்கும் அந்த மாதிரி பிரித்து பிரித்து பென்ட்ரைவ் போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சிஸ்டத்தில் வந்து ஸ்டோரேஜ் நீங்கள் பண்ணுறத தவிர்த்துக்கணும். அப்படி தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து சிஸ்டம் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும். மொபைல் ஃபோன் மாதிரி தான்.
அதிகமா வந்து உள்ள ஸ்டோரேஜ் ஆக ஆக செல்ஃபோன் எப்படி ஹேங் ஆகுமோ, அதே போல ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் ஹேங் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம பென் டிரைவ்ல வந்து நீங்க வந்து ரெக்கார்டிங் வந்து ஒவ்வொன்னும் சேவ் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ வந்து சேவ் ஆகும். அது 4 கேமராவுமே ரெக்கார்ட் ஆனது சேவ் ஆயிரும். இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகும்போது, பழைய வீடியோவ ஆட்டோமேட்டிக்காவே அதுவே டெலீட் பண்ணிக்கும். மேக்ஸிமம் ஒரு 32 ஜிபி போட்டீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்துக்கெல்லாம் சில பேத்துக்கு வரும். கன்டினியூஸா ஓட்டுறவங்களுக்கே வந்து அந்த அளவுக்கு இருக்கும். பெருசா இது வந்து ரெக்கார்டிங் அ இடத்த புடிக்காது. அது நம்ம சிஸ்டத்துலேருந்து அந்த பென் டிரைவ கழட்டி நம்ம டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வீடியோக்கள வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கடைசியா பேக் பார்த்துட்ருக்குறோம். அந்த கேலிப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா ஓ! லெஃப்ட் சைட மட்டும் மறந்துட்டோமா? இனி லெஃப்ட் சைடும் இருக்குங்க. இந்த மாரி லெஃப்ட் சைடும் கரெக்ட்டா ஒவ்வொன்னா பக்காவா நீங்க இந்த பாயிண்ட்ட வந்து அந்த பிளாக்கோட பாயிண்ட் எண்ட்ல வந்து கரெக்ட்டா வச்சுட்டீங்கன்னா, சிறப்பா இருக்கும். இது இந்த கேலிப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேமராவோட வியூ தெரியுது பார்த்தீங்களா? ஃப்ரண்ட்டு, பேக்கு. ஃப்ரண்ட்ல 4 காலம், பேக்ல 4 காலம் அப்படி இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம கேலிப்ரேஷன் முன்னாடியே வந்து கேமரால 2மே கரெக்ட்டா தெரியிற அளவுக்கு செட் பண்ணிக்கணும். அதாவது ஃப்ரண்ட் வீலோட அ டயர் வந்து வெளிய தெரியணும். அப்ப கேலிப்ரேஷன் ஆயிருச்சு. கேலிப்ரேஷன் குடுத்த உடனே ஆயிடுச்சு. ஓகே கன்ஃபார்ம் பட்டன் குடுத்ததுமே கேலிப்ரேஷன் ஆயிருச்சு. இப்ப தெளிவா தெரியும் பாருங்க. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ காமனா வர்றது ஆண்ட்ராய்டுல எல்லாமே மோஸ்ட்லி இந்த செட்டிங்ஸ் தான் வருது. இதில அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கனாக்கா யூஎஸ்பி டிவைஸ் இருக்கும். ரெக்கார்டிங் டிவைஸ் இருக்கும். இது வந்து கார் அனிமேஷன் நம்ம மாத்திக்கலாம். நம்ம இப்போ செடான் காருக்கு தானே போடுறோம். ஸ்விஃப்ட், டிசைர், ஒயிட் கலரு. அதே மாரி நம்ம ஒயிட் கலர்னால அந்த ஒயிட் கலர் மாத்தாம அப்படியே வச்சிருக்கோம். இதில கார் இது ஃப்ரண்ட் வியூ கேமராவோட. இது 360 வியூ. நம்ம கார சுத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெளிவா காட்டும். இது வந்து நம்ம கையிலேயே ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். டாப் வியூவு, சைடு வியூவு, ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு, பேக்ல என்ன இருக்கு. இப்ப நமக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட நார்மல் இதில வந்து பிளைண்ட் ஸ்பாட் நெறையா இருக்கும். இந்த 360ல வந்து பிளைண்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப கம்மிங்க. நெறைய பேர் போடுறதுக்கு காரணமே, பிளைண்ட் ஸ்பாட் வந்து ரொம்ப கிளியரா தெரியும். இப்ப நான் சொன்னேன்ல அந்த வீல் தெரியணும் அப்படின்னு. இப்ப தெரியும் பாருங்க வீலு. இது ஆஃப் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா 15 செகண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். அதனால ஆஃப் ஆகும். இந்த ஃப்ரண்ட் வீல் தெரியுது பாருங்க. நான் லெஃப்ட் சைடு முடிச்சிருக்கேன். அது அப்படியே ரைட் சைடு திருப்புறேன் பாருங்க. ரைட் சைடு அப்படியே திரும்பும். ரைட் சைடு வீல் தெரியும். பார்த்தீங்கன்னா, கிளியரா இருக்கு. அவ்வளோதான் இந்த கேலிப்ரேஷன். ரொம்ப அல்டிகேலாம் வேணாம். இது கேமரா ஆப்ஷன்ஸ் இருக்கு சைடுல. இந்த கேமரா ஆப்ஷன் டச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சுரும். நம்ம இப்போ வந்து பென் டிரைவ் வந்து போடல. அதனால இப்போ ரெக்கார்ட் ஆகாது. மத்தபடி எல்லாம் சொல்லிக் குடுத்தாச்சு. பென் டிரைவ் போட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ரெக்கார்டிங் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே டியர்ஸ். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகானையும் தட்டி விட்டீங்கன்னா, நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போடுவேன். அதுக்கு நீங்க